மயிலோடு பாதிரியாரை இரணியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மயிலோடு பாதிரியார் ராபின்சனை 29ஆம் தேதி இரணியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் நீதிமன்றத்தில் மயிலோடு பாதிரியார் ராபின்சனை 29ஆம் தேதி ஆஜர்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தில் நடந்த கொலை வழக்கில் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் பாதிரியாரை ஆஜர்படுத்த ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜித்குமார். அஜித்குமார், மேலும் விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு பகுதியில் தனக்கு எதிராக செயல்பட்ட அரசு போக்குவரத்து ஊழியர் சேவியர் குமாரை தனது இல்லத்திற்கு வரவழைத்து கொலை செய்த வழக்கில் சுமார் 13 பேர் மீது இரணியல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். சுமார் 6 தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த நிலையில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான பாதிரியார் ராபின்சன் இன்று காலை திருச்செந்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த நிலையில் வரும் 29ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்த கோரி திருச்செந்தூர் நீதிபதி நடுவர் வரதராஜன் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் குற்றவாளியான பாதிரியார் ராபின்சனை காவல்துறையினர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.